ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन गौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणगदितं श्रीकृष्णलीलामृतम्. brief recap பண்றோம். இப்போ தசகம் 11ல ஸ்லோகம் 1 பிரம்மா மனு கிட்ட இந்த கிரியேஷன் ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரு. சோ மனு வந்து he started creating இல்லையா, இந்த அதுதான் கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ. அதுதான் முதல் ஸ்லோகத்துல ஸ்லோகம் படிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. எனவே நம்ம பிக்சரை பார்த்து நான் சொல்லிட்டே போயிடுறேன். இப்ப நீங்க பார்க்கலாம், இவர் வந்து கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த சமயத்துல என்ன இருந்ததுன்னா, திடீர்னு உலகம் வந்து இருள தொடங்கி விடுறது, இருட்டிண்டு போயிடுறது. அதே சமயத்துல என்ன இருந்ததுன்னா, சனகாதிகள் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு பகவானை பார்க்கறதுக்கு விரும்புறா. இந்த படத்துல கீழே பார்க்கலாம், சனகாதிகள் வந்து வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டு போற. அப்ப அதுக்கு அவளுக்கு வந்து திவ்யமான ஒரு தேகம் வேணும். இது எல்லாத்தையும் பத்தி அன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அவளும் அந்த வைகுண்டத்துக்கு போயிட்டு பகவானை தரிசிக்கிறதுக்கோசரம் போறா. அப்போ அந்த போன இடத்துல அவளுக்கு வந்து இந்த 6 இது ஒவ்வொரு கட்டமா தாண்டி போகணும். அவளுக்கு என்க்ளோஷர்ஸ் சொல்லுவா இல்லையா, ஒவ்வொரு கதவுகள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான கதவுகள், அதை எல்லாத்தையும் 6 கக்ஷங்களை தாண்டி இப்ப 7வது கக்ஷத்துலதான் பகவான் இருக்கார், வைகுண்டத்துல அவர் இருக்காரு. அந்த இடத்துல நைஸ்ரேயசம் அப்படி ஒரு நந்தவனம், அந்த அழகான நந்தவனத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம நந்தவனத்துல வந்து நிறைய பூக்கள், வாவி, குளம், அதுக்கப்புறம் மந்திரங்கள், இந்த மாதிரி இந்த நைஸ்ரேயசம் இந்த அழகான நந்தவனத்தினுடைய வர்ணனைய இது ஸ்ரீமன் பட்டத்திரி வந்து 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு அவர். அதையும் நம்ம டீட்டெயில்டா இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் 3வது ஸ்லோகம் வரும்பொழுது இவ கடைசியா என்ன பண்றாங்கன்னா, அந்த வைகுண்ட வாசல் துவாரத்துக்கு வந்தாச்சு சனகாதிகள். துவாரத்துக்கு வந்த உடனே இப்ப அடுத்து உள்ள போனா வைகுண்டம் இல்லையா, பகவான் அங்கதான் இருக்கார். அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், 2 பேரும் ஜெய விஜயாள், அவளுடைய உருவத்தை பார்த்தானா அவளும் பகவான் மாதிரியே இருக்கா. சங்கு சக்கர கதாதாரிகளா 4 கைகளோட அதே உருவம் அவளுக்கு. எப்பவுமே இப்ப வைகுண்டத்துல இருக்கப்பட்டவர் எல்லாம் பகவான் மாதிரியே இருப்பாவெல்லாம். ரூபியம் கிடைக்கும், ரூபம் கிடைக்கிறது அவளுக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் அவளுடைய பக்திக்கு கிடைத்த பலன் அவளுக்கு. அப்போ அவளும் அதே மாதிரி இருக்கா. அவ என்ன பண்றாங்கன்னா, இந்த சனகாதிகளை தடுத்து நிறுத்தி விடுறா. இதுக்கு எத்தனையோ காரணங்கள். பட்டத்திரிங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பிரேரணை பகவான் ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கார், அதனாலதான் இது நடக்கிறதுன்னுட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். அப்ப இந்த 4 பேருக்கும் சனகாதிகளுக்கு கோபம் வந்து விடுறது. இப்ப அந்த கோபத்துக்கு இடமே கிடையாது வைகுண்டத்துல. இந்த மாதிரி ஒரு தடுத்து நிறுத்தவும் கூடாது. ஏன்னா அவளுக்கு சனகாதிகளை பற்றி தெரியாது. தெரிஞ்சானா அவ அந்த மாதிரி பண்ணவும் மாட்டா இல்லையா. தெரிஞ்சிருந்தனா அவ முனிவர்கள் அவள் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தக்கூடாது. இந்த விஷயங்கள் அவளுக்கு தெரியறதும் இல்லை. ஏதோ நடந்தாயிடுச்சு. அவ வந்து சட்ட க்ஷணம் கோபம். ஆனா அந்த கோபம் உடனே தணிஞ்சு போயிடும். ஆனா என்ன பண்றா, சனகாதிகள் வந்து இவளை சபிச்சுடுறா. உங்களுக்கு வந்து அசுர ஜன்மாக்கள், அசுரர்களாக கடவீர்கள் அப்படின்னுட்டு சபிச்சுடுறா அந்த ஜெய விஜயாள் 2 பேரையும்.
அவளோ இந்த ஸ்லோகம் 4ல நீங்க பார்க்கலாம். உடனே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அவளுக்கு தெரியறது இவ வந்து அவதூதர்கள், சன்னியாசிகளாக்கும். அப்புறம் மொள்ள மொள்ள தெரியறது பக்தர்கள் பகவானை பாக்குறதுக்கு வந்திருக்கா. அந்த சமயத்துல நம்ம தடுத்து நிறுத்திட்டோமே. ஆனா இட் இஸ் டூ லேட். அவ வந்து சவிச்சாச்சு. இனி சாபம் டச்சுன்னா அதை ஒண்ணு திருப்பி எடுக்கவும் முடியாது. சோ அந்த மாதிரி வந்து கால்ல விழுந்து வணங்குறாங்க அந்த சமயத்துல. ஆனா ஒன்னே ஒண்ணு ரிக்வெஸ்ட் பண்றா அவ சனகாதிகள்கிட்ட, எங்களுக்கு எப்பவுமே நாங்க அசுர இந்த பிறவியை ஏத்துக்கிறோம். ஏத்துண்டாலும் எங்களுக்கு பகவானுடைய நினைப்பு எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும். அந்த நினைவு எங்களுக்கு நீங்கவே கூடாது அப்படின்னுட்டு ரிக்வெஸ்ட் பண்றா இந்த முனிவர்கள்ட்ட. அடுத்து வந்து இந்த ஸ்லோகம் 5ல இப்போ என்னன்னா பகவான் இந்த அவருக்கு எல்லாம் தெரியும், சர்வஜர். உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர். அவர் எல்லாமே சர்வஜர். என்னெல்லாம் நடக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் வந்து உள்ளேந்து வரார். இப்ப நீங்க பாருங்க இந்த சீன்ல ஆக்சுவலா சனகாதிகள் வைகுண்டத்துக்குள்ள இன்னும் போயிட்டே இல்ல. அது துவாரத்துலதான் நிக்கிறா. துவாரத்திலேயே அவ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கா. இப்ப பகவானே உள்ளேந்து வரார். இப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியண்டாமா அவ எப்பேற்பட்ட பக்தர்கள். பகவானே சுயம் அவளை தேடிட்டு வெளியில வரார். இப்போ சோ அவர் வெளியில வரார். அந்த வைபோகத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அழகாக அவ 2 பேரும் இந்த வைகுண்ட துவாரத்துல மகாலட்சுமியோட கூட அந்த கருட வாகனத்துல வந்து இறங்குறா. அங்க இருந்து அங்க வந்து உள்ளேந்து இப்படி வரா. இப்ப என்ன சனகாதிகளுக்கு அதை பாக்குறா. அந்த திவ்யமான அந்த ரூபத்தையும் அந்த அவர் கருடன் மேல் ஏறி வந்திருக்கிற அந்த வைபவம் எல்லாத்தையும் அவ பாக்குறா. இவாளும் பாக்குறான். பார்ஷதர்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அப்படியே ஒரு சந்தோஷமாயிடுறது சனகாதிகளுக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்காராம். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியறது அவளுடைய பக்தியினுடைய அந்த ஸ்ட்ரென்த் இல்லையா. சனகாதிகள் யாரு? பிரம்மாவுடைய முதல் படைப்பு அவ. அவ வந்து சர்க்கம் இந்த சிருஷ்டி காரியத்துக்கோசரம் அவளை படைக்கிறா. ஆனா அவளுக்கு சம்சாரத்துல ஈடுபாடே இல்லை. அதனால அவ அவதூதர்களாகவே போயிடுறாவ. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அப்படியாக இப்போ வந்து வைகுண்ட துவாரத்துல இப்ப நம்ம பகவானை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி எப்போ நம்ம வைகுண்ட வாசல்ல நம்ம நுழையிறோம் இல்லையா. இப்போ பகவான் இப்படிதான் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. மகாலட்சுமி கூட அந்த கருட வாகனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த வைகுண்ட வாசல் வழியா போனா நேரா உட்கார்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பாக்குறோம் வெளியில வர இவ 6 பேரும் அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவ என்ன பண்றாங்க, பகவானை ஸ்திரிக்க தொடங்கி விடுற சனகாதிகள். ஸ்லோகம் 6ல பார்த்தான பிரசாத்த கீர்பிகிய ரொம்ப அழகா பகவானை ஸ்திரிக்க தொடங்குறாளாம் அவ. ஆனா என்ன, இந்த 2 பார்ஷதர்கள் இல்லையா, இப்ப அவளுடைய நிலைமை என்ன? இப்போ பகவானுக்கு வந்து இதை மாத்தி அமைக்கவும் முடியாது. பகவான் என்ன நினைக்கிறான்னா, இப்போ முனிவர்கள் இல்லையா, அவ கொடுத்த சாபத்தை வேணும்னா அவருக்கு மாத்தி அமைச்சு அமைக்கலாம். ஆனா அவர் வந்து அப்ப அவளுடைய சாபத்துக்கு என்ன மதிப்பு இல்லையா. அவ பகவான உள்ளேயும் வெளியிலையும் பார்த்தவா சனகாதிகள். அப்போ அவளுக்கு இந்த மதிப்பை கொடுக்கண்டாமா. இப்போ பகவான் ஒருத்தருக்கு சாபமிட்டாலோ இல்லாட்டா முனிவர்கள் சாபமிட்டாலோ எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஞானிகள் எல்லாம் பகவானுக்கு இணையானவர்கள்ங்கிறது நமக்கு தெரியுது இந்த ஒரு விஷயத்துல இருந்து. அப்ப அவர் இவர் இந்த பார்ஷதர்கள் 2 பேரும் அனாதைகள். இவர் தான் அவளை எடுத்து வந்து வாயில் காப்பவர்களை நியமனம் பண்ணியிருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, 3 ஜென்மாக்கள் நீங்க வந்து அசுர ஜென்மாவை கடக்கணும். அந்த 3 ஜென்மத்திலையும் நீங்க வந்து துவேஷ மனப்பான்மையோட இருந்து நீங்க என்ன வந்து அடைவீர்கள் ஆதரவா சொல்றாங்க. ஏன்னா பாவம் அனாதை குழந்தைகள் 2 பேரும். அப்ப இவாளுக்கு இனி வேற வழியே இல்லை. அசுரர்களாக வைகுண்டத்திலிருந்து இப்போ டிமோஷன் அவருக்கு டோட்டலா கீழே பூமியில வந்து விழணும் அவளுக்கு. 3 ஜென்மான்னா எப்படி? சத்தியோகத்துல வந்து முதல் யுகம் இல்லையா, அந்த யுகத்துல அவ வந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவா பிறக்கிற. அடுத்த திரேதா யுகத்துல வந்து ராவண கும்பகர்ணன். அப்புறம் துவாபர யுகத்துல வந்து சிசுபாலன் தந்தவக்தன். இப்படியாக 3 ஜென்மாக்கள் அவளுக்கு அமையிறது. இந்த 3 ஜென்மாக்கள்ல இந்த 3 விதமான துவேஷங்களை அவ பாராட்டுவார். இதுதான் சம்பிரம்ம யோகம். அதை பத்தி நான் இன்னைக்கு சொன்னேன். சோ இது அவரை சொன்னா ரொம்ப ஆதரவாக வாட்ட சொல்லி இப்ப வந்து அவளுக்கு வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து விடுறா இவன். சரி, இப்ப எப்படி பூலோகத்துல வந்த உடனே இவாளுடைய பிறப்பு இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகம் 7ல பாக்குறோம் நம்ம. இவா 2 பேரும் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, இவா 2 பேரும் வந்து ட்வின்ஸ். இவ வந்து காஷ்யபருக்கும் திதிக்கும் பிறக்கிறாவா. இப்ப அந்த சம்பவத்தை பத்தி நான் இன்னைக்கு சொன்னேன். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். எப்படி திதி வந்து காஷ்யபர்கிட்ட அவ மன்றாடி கேட்டுக்கிறா. அந்த சமயத்துல சாயங்கால சமயத்துல வந்து அவளை தொந்தரவு பண்ணி நச்சரிக்கிறா அவள். அப்ப
அந்த இவர் எத்தனையோ சொல்லி பார்க்கிறார், அவர் கேட்கறது இல்ல. ஆனாலும் குழந்தை பிறக்க வேண்டி ரொம்பவுமே வேண்டிக்கிறார் காசிபர். மனைவியினுடைய அந்த வேண்டுகோளை பூர்த்தி பண்ணவும் வேணாம். ஆனா அவர் அக்னிஹோத்திரம் பண்ற வேலை சொல்றாரு அவர் பரமேஸ்வரன். இப்போ வந்து சந்தி சமயத்துல அவர் வந்துட்டு இருப்பார். இந்த மாதிரி சமயத்துல இந்த பிறக்கிற குழந்தைகள் வந்து வேஷ மனப்பான்மையும் ரொம்ப அசுரத்தன்மையோட தான் பிறப்பான்னு என்ன சொல்லி கேட்கறது இல்லை அவள். கடைசியில வந்து இணங்க வேண்டி வந்துடுறது. சோ அப்படியாகத்தான் இவா 2 பேரும் பொறக்கிறா. சோ அந்த பொறப்பு எப்படியாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுது. சோ எத்தனை கதைகள் இங்க நிட்டா இருக்கு பாருங்க. சோ காசியவருக்கும் திதிக்குமா திதிக்கு பிறக்கப்பட்டவர் எல்லாரும் அசுரமார்களா, அதிதிக்கு பிறக்கப்பட்டவர் எல்லாம் தேவாதிகள். சோ அப்படியாக இவா 2 பேரும் பிறக்கிறாங்க. இங்க பார்க்கலாம் அந்த படத்துல. இவா 2 பேரும் ஆக்சுவலா உலோகத்துக்கு ஏற்கனவே ஒரு யமன் இருக்கார். ஆனா இவ 2வது யமனா வந்து சேர்ந்து விடுறாளாம் இவா 2 பேரும். இப்படி ஸ்லோகம் 8 நம்ம பாக்குறோம். ஹிரண்யாக்ஷன் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன். ஹிரண்ய கசிபு. ஹிரண்யங்கிறது முதல் பேரு. 12 அர்த்தங்களும் நான் இன்னைக்கு சொன்னேன். எப்போ எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. சோ அப்படியாக இவ 2 பேரும் இப்போ காசிபருக்கும் திதிக்குமா பிறக்கிறவா, ட்வின்ஸ் அவா. இவ 2 பேரும் என்ன பண்ணா உலகத்தை எல்லாம் அப்படி பயங்கரமா துன்புறுத்த தொடங்கி விடுறா. உலகத்துல எல்லாரையும் போயிட்டு அந்த அசுர தன்மையை காட்ட தொடங்கி விடுறா இவ. ஏன்னா அவ அசுரர்களா பிறந்திருக்கா இல்லையா, துவேஷ மனப்பான்மை வாழ்க்கை எங்க இருந்து போகும், அந்த வாசனை காட்ட இருக்கத்தானே செய்யும் இல்லையா. சோ இப்படியாக அந்த ஸ்லோகம் 8 நம்ம பாக்குறோம். இந்த எப்படி அவ துவேஷத்தன்மையை அந்த உலகத்துக்கு முழுக்க அவ காட்டின்னு இருக்கா. இப்படியாக அடுத்து என்ன ஆறுதுன்னு இந்த ஹிரண்யாக்ஷன் கிளம்பி விட்டாங்க. ஹிரண்யகிசு பத்தி லேட்டரான்னு பார்ப்போம். ஹிரண்யாக்ஷன் அக்ஷன கண்ணு, அவனுடைய கண்ணு வந்து தங்கமயமா இருக்குமா, ஜொலிக்குமா, ஒரு காந்தி அவன் கண்ணுல. இது இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவ வந்து பார்ஷதர்களாகத்தான் வைகுண்டத்துல இருக்கா. இவளுக்கு அந்த அசுரத்தன்மை கிடைஞ்சு பூலோகத்துல வந்தாலும் அவ வந்து நல்ல நல்ல நிலையில இருக்கா பாருங்க இல்லையா. அசுரர்கள் வீரத்தோட அந்த காசிவருக்கும் திதிக்கும் பிறந்திருக்கா அவ. இதெல்லாம் அவளுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் இல்லையா. அசுரர்களா பிறந்தா தான் என்ன, குட்டுப்பட்டாலும் மோதிரக்கையால குட்டுப்படணும்னு சொல்லுவா. மாதிரி அவளுக்கு அந்த சாபமும் வந்து இவளுக்கு எல்லாம் பகவானுடைய பிரேரணையில நடக்கிறது. அந்த சாபத்திலேயே இவளுக்கு வந்து நல்ல வாழ்வுதான். நீங்க பார்க்க போனா உள்ளே என்ன அசுரத்தன்மை எல்லாத்தையும் காமிச்சுட்டு எல்லாரையும் பயமுறுத்தின்னு நடத்துவார். அப்போ ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான், அவன் இந்த கதையை தூக்கிட்டு தனக்கு இணையாக யாரான்னு ஒருத்தர் கிடைச்சா அவ கூட சண்டை போடணும். ஏன்னா அவனுக்கு கை துருதுருக்கிறது. எப்படியானு யாரு கூடயான்னு பிடிச்சு நம்ம சண்டை போடணும்னு கிளம்புறான். அப்போ எல்லாரும் பார்த்து பயந்து இந்த பக்கம் ஓட தொடங்கி விடுறான். யாருமே சண்டை போடுறதுக்கு தயாராகவே இல்லை ஹிரண்யாக்ஷன் கிட்ட. சோ அப்படியாக அவன் வந்து எல்லாரையும் தேடிட்டு போகும்பொழுது அதுதான் நம்ம ஸ்லோகம் 9 பார்த்தோம். கடைசியில என்ன பண்றாங்கன்னா பூமாதேவி கொண்டு போய் ரசாதலத்துல கொண்டு போய் வச்சுடுறான். வேற அவனுக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் ஆளு கிடைக்கிறது இல்லை. ஜலத்துக்குள்ள ரசாதலத்துக்குள்ள போய் கொண்டு வைக்கிறதுக்கு அந்த சமயத்துல வந்து வருண பகவான் பாக்குறாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம் கடைசியா. வருணரை பார்த்துட்டு எனக்கு போர் பிச்சை அழின்ட்டு கேலியா ஏளனமா கேட்கிறான் வருணன்ட்ட. இப்போ வருண பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப சண்டையே போடுறது இல்லை, அதனால நீ வந்து உனக்கு இணையா சண்டை போடுறதுக்கு மகாவிஷ்ணுதான் உடைய, அந்த விஷ்ணுதான் உனக்கு சரியான ஆளு. சோ நீ வந்து அவரை போய் பார்த்துக்கோ, அவர்கிட்ட நீ சண்டை போடு, ஏன்னா உங்களோட சண்டை போடுறது நான் தயார் இல்லைன்ட்டு அவர் ஒதுங்கி விடுறார். அப்ப சரின்னுட்டு இப்ப விஷ்ணுவை தேடின, அதனாலதான் பூமியும் கொண்டு பூமாதேவி கீழே கொண்டு போய் புதைச்சு வச்சு விடுறாங்க ரசாதனத்துக்குள்ள. இப்ப வந்து அவர் எங்கன்னுட்டு இப்போ வந்து தேடிட்டு போறார் ஹிரண்யாக்ஷன். இப்ப பட்டத்துல ரொம்ப அழகா முடிக்கிறார். பகவானும் எப்பவுமே பக்தர்களுக்குத்தான் பார்க்க முடியும் அவருக்கு. ஆனா இந்த சமயத்துல இப்ப நம்ம பார்ப்போம், பக்தர்கள் இவாளுக்கும் தரிசனம் கொடுக்கிறாரு. இதை எப்படி நடக்க போறதுங்கிறத நம்ம இனிமேதான் பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பக்தி வழியாகத்தான் பகவான் அடைய முடியும், பக்தியின் மூலமாகத்தான் இப்போ இந்த சனகாதிகள் முனிவர்கள் உள்ளம் புறமும் பார்த்தவான்னு சொல்றோம் இல்லையா. மனசு தியானத்துல மனசுக்குள்ளேயும் பகவானை பாக்குறா, மனசுக்கு வெளியிலயும் பகவான வைகுண்டத்துல போன உடனே நேரடியா பார்த்துட்டா அவ. அவளுடைய பக்தியினுடைய அந்த உச்சத்துல இருக்கிறதுனால அவளை பார்க்க கிடைக்கிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கைத்தான் பகவத் தரிசனம் கிடைக்கும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இப்போ வந்து இவாளுக்கு எப்படி கிடைக்கும் பார்ப்போம், நம்ம இனி அடுத்து பார்ப்போம். சோ அப்படியாக போன தசகத்துல நம்ம இந்த விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து மைத்ரேயர் விதுரருக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா.
விதுரர் என்ன சொல்றார், எனக்கு வந்து இந்த பகவானுடைய கதையில கேட்கறதுல அவ்வளவு ஒரு இஷ்டம், அதுல அழுக்கிறதே இல்லை, அதனால இன்னும் கொஞ்சம் கூட விஸ்தாரமா சொல்லலாமே. மைத்ரேயர் தானே தொடங்குறாரு இல்லையா, போன கிளாஸ்லயே நான் சொன்னேன். அவர் தான் இந்த விஷயத்தை நான் உனக்கு இரண்யாக்ஷன் இந்த கதையை நான் சொல்றேன்ட்டு தொடங்கினார் அவர். இப்ப வந்து நான் பாதி பார்த்தாச்சு, நம்ம ஹிரண்யாக்ஷன் எப்படி பிறக்கிறான்றத நம்ம பார்த்தாச்சு. அப்போ வீரர் என்ன சொல்றார், இன்னும் கொஞ்சம் கூட விஸ்தாரமா சொல்லலாமே அப்படின்னுட்டு மைத்ரேயர்கிட்ட கேட்கிறாராம். இப்போ பாகவதத்துல வந்து வியாச பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஸ்தாரமா இந்த கதைகளை தான் கேட்கும் பொழுது அதனுடைய பலன் என்னவாக்குன்னுட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாகவதத்துல. பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல நம்ம பார்க்கலாம். நான் பிரீஃபா இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்கந்தத்துல இருக்கு இந்த ஸ்லோகம், 13வது அத்தியாயத்துல வரும். ஏவமேதாம் ஹரிமேத சோஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயின शृण्वीत भक्त्या श्रवयेतवोषितीं जनार्दनोऽस्याशु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभो मम्मी वाइस வரலை. மாமி ஃபுல்லும் ஆஃப் ஆயிட்டா. மாமியோட பவர் போயிருக்கு. ஆமா ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டாயிலா? இல்ல வீடியோ ஆடியோ எதுவுமே தெரியல, அதுக்காக சொன்னேன்ப்பா. சாரி. இல்ல ராஜமாமி குரல் 2 வாரமா கேட்கல, இப்பதான் கேக்குறது. மாமி லீவ்ல இருந்தா, போன வாரம் வரல. எனக்கு என்னப்போ கேட்டு ரொம்ப நாளான மாதிரி இருந்தது, அதனாலதான். போன வாரம் மாமி லீவு. சரி சரி லீவு